வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா மீன் கழிக்கிறது எப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 7 மணிக்கு நாங்கள் வந்து கடலில் வலை இறக்கிட்டு ஒரு 8 மணி போல் நாங்கள் அதை ஏற்றிட்டோங்க. அதை நாங்கள் கழிக்கிறதுக்குள்ளே ஒரு 11 12 மணி ஆயிடுச்சுங்க. இது வந்து எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பா தாங்க கடலுக்கு போனாங்க. நாங்கள் எங்கள் அம்மா எல்லாருமே போய் கழிச்சோங்க. இந்த மீனை பாருங்களேன் எவ்வளோ ஒரு பெருசாக இருக்குன்னு. எப்பயுமே வர மீன் ரொம்ப சின்னதாங்க இருக்கும். இதுதாங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படி வந்தாலும் இதை வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்க. இதை பாருங்களேன், கழிக்கும் போது இது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. அப்படி இந்த வலையில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னா, இது வந்து பாலை மீன், கெண்டை மீன், சிறையா மீன், இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்திருக்குங்க. இதில் சிறையாவை கழிக்கிற வீடியோ வேணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எப்போயாவது கடலுக்கு போயிருக்கீங்களா? அப்படி கடலுக்கு போயிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கலாம் இது வந்து 1000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் விற்போம்னா அதை விற்கிறது சரியான கஷ்டங்க. இது வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ விலைனா ஒரு 50 ரூபா வரைக்கும் போகுங்க. இதே ஊராக நம்ம வீடாக போய் விற்கும்போது அது ஒரு 60-70 ரூபாய்க்கிட்ட போகுங்க. இது வந்து முன்னாடி வந்து ஒரு 200 1 கிலோ 200 வரைக்கும் போணுச்சுங்க. ஆனால் இப்போ வந்து 50 ரூபாய்க்கு கூட யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த மீனெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு உள்ளக்க போய் சிக்கியிருக்குன்னு. இங்கே பாருங்கள் எப்படி சிக்கியிருக்குன்னு. இது எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து பார்த்து பையை தாங்க எடுக்கணும். அப்படி பையை எடுக்கணும்னா அந்த வலையை பீறது கூட வாய்ப்பு இருங்க. அது வந்து நம்ம ரொம்பவும் சிக்கிருந்துச்சுன்னா நம்ம அந்த ஒரு கண்ணை பிச்சு தாங்க எடுக்க முடியும். இங்கே பாருங்கள் எப்படி இது உள்ளக்க சிக்கியிருக்குன்னு. நீங்கள் வந்து இந்த கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற வீடியோ வேணும்னா எங்களில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி இது மாதிரி கருவாடு போடுற வீடியோ, குழம்பு வைக்கிற வீடியோ, இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். இந்த பாலை மீனோட சுவையை பார்த்தோம்னா சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா இது இந்த மீன் ஃபுல்லாக சரியான முள்ளுங்க. ஆனால் இந்த சரியான முள்ளாக இருந்தாலும் இது சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு. இந்த பாலை மீன் அல்லது பாலை மீன் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அழிஞ்சு வர நிலையை தாங்க இருந்துச்சு. இப்போ அழிஞ்சு வர நிலையிலேருந்து கொஞ்சம் பெருகி வந்துருக்குங்க. இது வந்து எல்லாருமே பிடிக்கிறனால இது வந்து இப்போ அழிஞ்சு தானே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த எந்த வலை இழக்குனாலும் இந்த மீன் தாங்க இதில் மாட்டுறதுனால இது வந்து எல்லாருமே பிடிச்சி விற்கிறனால இது வந்து ஒரு அழிஞ்சு வரும் தருவாயில் இது இருக்குங்க. இது பாருங்கள் எவ்வளோ இந்த மீனை எவ்வளோ ஒரு பொறுமை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு. இப்படி பொறுமையை எடுக்கும்போது தாங்க எந்த கண்ணுமே பெய்யாது. கண்ணுனா என்னென்னா அந்த வலையோட ஒரு சிறிய பகுதி தாங்க கண்ணுன்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள் அந்த வலையில் ஒரு சதுரமாக ஒரு இருக்கும், அதுதாங்க கண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் சிறையா மீன் வந்துருச்சுங்க. இது பாருங்கள் இது வந்து என்ன சிறையானா வெள்ளை சிறையாங்க. இது வந்து 1 கிலோ 200 வரைக்கும் போகக்கூடியது. அது மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட விலையும் அதிகமாக இருக்குங்க. இது ஒரு 2 கிலோ வந்துச்சுன்னா 450 ரூபாய் கூட வாங்குவாங்க. இந்த சிறையோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதோட சிறையோட விலையை போல இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சிறைய மீனோட சுவை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கறி போல் இருக்குங்க. இதோட கறி வாங்குறதுக்கு பார்த்தா இதையும் வாங்கி சாப்பிட்லாங்க. இது வந்து நிறைய சத்துக்களும் அந்த மாதிரி நிறைஞ்சிருக்குங்க. இது பாருங்கள் இது எப்படி இருக்குங்க. அந்த லைட் அடிக்கும்போது அப்படியே மின்னுதுங்க. அந்த செவிலில் பட்டு அந்த மின்னும்போது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் இந்த சிறைய மீனை எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு. இது வந்து கண்ணுக்குள்ளே மாட்டிக்கிட்டாது ஒரு தொட்டி மாதிரி அமைப்புக்குள்ள தாங்க இது மாட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து நம்ம கண்ணால் உருவ பார்த்தோம்னா எல்லா கண்ணுகளுமே பிஞ்சிடும். அதனால் அது எப்படி மாட்டிருக்குன்னு பார்த்து தாங்க இருக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் கடிச்சு முடிச்சிருக்கோம்ல. இங்கே பாருங்கள் இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி எடுக்கிறோமோ சும்மா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படிதாங்க இதுவே சின்ன மீனாக இருந்தால் அப்படி தலையால் உருவலாம். பெரிய பார்த்தாங்க எடுக்கணும். பார்த்து எடுக்கிறதுனா இன்னைக்கு ஒரு நாள் இருக்கும். அதாவது எங்கே இருக்குது அந்த ஓட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம கை விட்டு எடுக்கணுங்க. கடற்கரை வரமா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வலையாக போயிருச்சுங்க. அதனால் இதை பார்த்து பையனாங்க எடுக்கணும். அப்படி வேகமாக எடுக்கும்போது எல்லாமே பிஞ்சு போயிருங்க. அதனால் நம்ம பையை பொறுமையாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மீனை வந்து தலையால் உருவ முடியாது. அதனால் சாவு பார்த்து தான் எடுக்கணும். எடுத்து முடிச்சாச்சு பாருங்கள். இது நிறைய தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்திருக்கு. பாசி, முள் இந்த மாதிரிலாம் வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள் எடுக்க முடியாமல் ஒரு கண்ணெல்லாம் பெய்யுது. இப்படி நம்ம தலையால் பெரிய மீனை உருகணும்னா அது வந்து இழுக்கும் போது அது நொசுன்னு போயிருங்க. அதனால் நம்ம வந்து அதை சாவு பார்த்து தான் எடுக்கணும். அப்படி சாவு பார்த்து எடுக்கலைன்னா அது ஒரு மீன் வந்து நாரி போன ஒரு இதுக்கு மாறிடுங்க. இவங்க இது வந்து சின்ன மீனாக இருக்குது. அதனால் இதை தலையால் உருகிடலாம். இப்போ பாருங்க அந்த கண் எப்படி வெள்ளை கலரில் எப்படி மினுக்குதுன்னு. அப்படி நாங்கள் பேசிக்கிட்டே இல்லை நிறையா மீன் எடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சோண்டு மீன் தாங்க இருக்குது. அதை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து அதை ஐஸ் வாங்கி அதை நம்ம போடணுங்க. இல்லை ஐஸ் வாங்கி போடாமல் இருந்தோம்னா அது நாரி போயிருங்க. இது வந்து இப்போ விற்க முடியாது. இது வந்து ஒரு காலையில் தாங்க விற்க முடியும். ஒரு வழியாக எப்படியோ பாதி மீன் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தாங்க இருக்குது. அதை எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம வாளியில் அள்ளிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம எல்லா மீனுமே எடுத்து முடிச்சிட்டோம். இதை நம்ம வந்து வாளியில் அள்ளி வீட்டுக்கு கொண்டு போகிறதாங்க வேலை.
அது மேலே உள்ள அழுக்கெல்லாம் போகிறதுக்காக நம்ம தண்ணியில் ஊற்றி அதில் உள்ள அழுக்கு அதில் உள்ள பாசி எல்லாத்தையும் நம்ம நீக்கிக்கிட்டோம். பாருங்கள் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சிறையை தாங்க வந்துச்சு. இதுவும் ஏதோ அடிப்பட்ட சிறைய மாதிரி இருக்குங்க. இது அடிப்பட்டனால தான் மாட்டிருக்கு. இது அடிப்படலைன்னா இது தப்பிச்சு போயிருக்குங்க. இப்போ பாருங்கள் பாலை மீன் நிறையா வந்திருக்கு. கெண்டை மீன் கொஞ்சோண்டு தாங்க வந்திருக்கு. இந்த மீன் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கான இதை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது சின்ன மீனாக இருந்தாலும் அதை வாங்க மாட்டாங்க. அது வாங்கினாலும் அது நிறையா எடை போகும். அது மாதிரி அவங்களும் கையை விட்டு எடுத்து போடுவாங்க. அதனால் நிறைய எடைகள் போகும். அது மாதிரி சின்ன மீனில் வந்து எந்த சதையுமே இருக்காது. நிறைய முள்ளாக தான் இருக்கும். அதனால் சின்ன மீனை யாருமே அதிகமாக விரும்பி வாங்க மாட்டாங்க. பெரிய மீனை தான் வாங்குவாங்க. அதனால் பெரிய மீனாக இருக்கிறனால வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ பாருங்கள் எப்படி இந்த வாலில் அள்ளி முடிச்சாச்சு. அங்கிட்டு கொஞ்சம் மீன் இருக்குது. அதையும் அள்ளிட்டு இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஐஸ் போடுறது தான் நம்மளுடைய வேலைகள். அப்படி ஐஸ் போடனா என்ன ஆகுனா இது வந்து நாரி போயிருங்க. அப்படி நாரி போனால் யாருமே வாங்க மாட்டாங்க. அப்படி நாரி போணுச்சுன்னா அது நல்லாவே இருக்காது. அந்த குழம்புல போடும்போது அது மிதந்து அது ஒரு துர்நாற்றம் அடிக்குங்க. அதனால் அதை யாருமே வாங்க மாட்டாங்க. இதை நம்ம ஐஸ் போட்டு காலையில் தாங்க விற்கணும். இங்கே பாருங்கள் இது அள்ளிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. இது இந்த வாலில் அள்ளிட்டோம்னா அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் அதையாச்சும் கொஞ்சம் கெண்டை மீன் இருந்துச்சு. இதில் ஒரு கெண்டை மீன் கூட இல்லை. கெண்டை மீனாச்சும் யாராவது வாங்குவாங்க. ஆனால் அதில் எந்த முள்ளுமே இருக்காது. அதில் கொஞ்சோண்டு முள் தான் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குன்னா அதில் யார் வேணால் வாங்கிக்குவாங்க. இது மீன் ஃபுல்லாக முள்ளாக இருக்கனால அது வாங்குறதுக்கு எல்லோரும் யோசிப்பாங்க. இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் அள்ளிட்டோம். இது நைட்டு சரியான காற்றுங்க. சரியான காற்று வந்ததுனால சரியான புது அடிச்சுங்க. இவங்க ஒரே ஒரு பாறை தான் வந்திருக்கு. இது ஒரே ஒரு பாறை வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஒரே ஒரு கனவா தாங்க வந்திருக்கு. ஒரு பாறை ஒரு கனவா தாங்க வந்திருக்கு. இது 2 3 வந்துச்சுன்னா அது வந்து நம்ம இதில் விற்கலாம். மார்க்கெட்டில் போய் விற்கலாம். ஒன்றே ஒன்று வந்திருக்கனால அது வந்து நம்ம விற்க முடியாது. நம்ம வீட்லேயே அதை குழம்பு வச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க எல்லாமே அள்ளி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போய் நம்ம ஐஸ் பெட்டியில் போய் ஐஸ் வாங்கி அதில் உடச்சி போட்டு அதை நம்ம வைக்கிறதாங்க நம்மளுடைய வேலையை. இப்போ வேணுங்க இந்த மீனை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி கடல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு குழம்பு வைக்கிற வீடியோ, மீன் கருவாடு போடுற வீடியோ, கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற வீடியோ, நண்டு பிடிக்கிற வீடியோ, இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக எடுத்து போகிறோம். அடுத்த வீடியோ சந்திக்குமா நாங்கள்